உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு போர்கள் காரணமாக மத்திய அரசு பல்வேறு நடைமுறைகளை தற்போது மாற்றி வந்திருக்கிறது. குறிப்பாக தங்க நகைகளை வாங்குவதை மக்கள் குறைக்க வேண்டும் என்று தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதனுடைய இறக்குமதி வரியும் தற்போது அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக நம்மளோடு திரு ஜெயந்த்லால் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார், வணக்கம் சார். இப்போ நாடு முழுவதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது, தங்க நகைகளை வாங்கலாமா வேண்டாமா, குறிப்பா தங்கத்தினுடைய அந்த வாங்கும் திறனை குறைங்கன்னு சொல்லி மத்திய அரசே பிரதமரே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இறக்குமதி வரியும் கூட்டப்பட்டிருக்கு. என்ன சூழல்ல நிலவிட்டு இருக்கு சார்? அதாவது நேற்று மத்திய அரசு மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. தங்க நகை வாங்குவது ஒரு வருடத்திற்கு தள்ளி போடுங்கள், தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் நிறைய அதை பற்றி விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது நேற்று இரவு திடீரென்று மத்திய அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையில் ஏற்கனவே 6% இருந்த இறக்குமதி வரியை, அதாவது 5% வரி, 1% விவசாய செஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது அக்ரிகல்ச்சர் செஸ், அதை அப்படியே மாற்றி 15%, அதாவது 10% இறக்குமதி வரி, 5% விவசாய செஸ்ன்னு சொல்லிட்டு 15%, அப்படின்னா 9% தங்கத்துடைய விலை கூடிடுச்சு. நேற்று என்ன விலை விற்றதோ அதிலிருந்து 9% கூட்டினால் என்னுடைய தங்கத்துடைய விலை, அப்படியே ஒரு நிலம் உருவாயிடுச்சு. இது ஏற்கனவே 1.5 வருடங்களுக்கு முன்ன இருந்த 15% இறக்குமதி வரியை மறுபடியும் படுத்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக ஏற்கனவே அது இருந்த அந்த 1.5 வருஷத்துக்கு முன்ன ஏன் அதை அவங்க நீக்கினாங்கன்னா, நிறைய கடத்தல் தங்கம் உள்ள வந்தது. அதை தடுத்து நிறுத்தணுங்கிற நோக்கத்திலையும் நிறைய வியாபாரிகளுடைய கோரிக்கையை ஏற்று அதை செய்தாங்க. அதன் மூலமாக கிரே மார்க்கெட், அதாவது வெளிச்சந்தையில் தங்கம் கம்மியான விலை கிடையாது, அதனால நியாயமான தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதகம் ஏற்படுது அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுறதுக்காக செய்தாங்க. இப்பொழுது அவங்க இதை செய்திருக்கிறது காரணம் என்னன்னா, இந்திய நாட்டினுடைய அந்நிய செலாவணி பெருமளவில் தங்கத்தின் மூலமாக விரயமாகிறது, தங்கத்தை இறக்குமதி செய்வதன் மூலமாக விரயமாகிறது என்ற ஒரு காரணத்துக்காக அதை ஒரு வருடத்தில் தவிர்க்கணும். ஏனென்றால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய அளவு குறைஞ்சிட்டே வருது. அதனால அந்நிய செலாவணி நம்மளுக்கு ஈர்ப்பு குறைஞ்சிட்டு வருது. நம்ம நிறைய பெட்ரோலுக்காக நிறைய காசு செலவு பண்றோம். ஸோ அதனால இது நம்ம இப்போ தற்சமயத்துக்கு ஒரு வருடத்திற்கு தள்ளி போட்டிருந்தால் மீண்டும் நிலைமை சீராகின பின்பு மீண்டும் பழைய நடைமுறையில் தங்கம் வாங்கலாங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்ததுனால தங்கத்துடைய குறைக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வந்தது. அதனால தான் அவங்க வரி அதிகப்படுத்துறாங்க. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த வரி அதிகப்படுத்துவதன் மூலமாக அயல் நாடுகளுக்கும் இந்திய நாட்டில் டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷனலும் பார்த்தீங்கன்னா விலையில் நிறைய வித்தியாசம் வரும். அதனால் தங்கம் கடத்துபவர்களுக்கு ஒரு பெரிய அளவு லாபம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் கடத்தல் நிறைய நடக்குங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதற்கு பதிலாக தங்கத்துடைய இறக்குமதி அவங்க தடை செய்திருக்கலாம், இல்லை குறைச்சிருந்தாங்கன்னா தங்கம் இறக்குமதி குறைஞ்சிருக்கும். அதன் மூலமாக அந்நிய செலாவணி பெருமளவில் சேமிப்பு செய்யப்பட்டிருக்கும். அது தவிர்த்து செய்தது ஒரு பெரிய ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். இதன் மூலமாக கடத்தல் நிறைய நடக்குங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அது முழுவதுமாக தீவிரமாக கண்காணித்து அது நடைபெறாத வகையில் தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இப்போ டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இல்லாம எவ்வளவு வரணுங்கிறதையும் கட்டுப்படுத்த முடியுங்களா? இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு இறக்குமதியை குறைக்க முடியுங்களா? இறக்குமதியை இப்பொழுது ஒரு வருடத்திற்கு 700 டன் ஆகுதுன்னு சொன்னா 700 டன் அனுமதி தர முடியாது, 300 டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 டன்னை பகிர்ந்து கொடுத்துடலாம் எல்லாருக்குமே. பர்சன்டேஜ் வைஸ் அது பண்ணிருக்கலாம், இல்லை 200 டன்னா மாற்றிருக்கலாம். ஏன்னா உள்நாட்டில் நிறைய தங்கம் பயன்படுத்தாத நிறைய முடங்கி கிடக்கிறது. அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு பல திட்டங்கள் கொண்டு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் நிறைய தங்கம் முடங்கி கிடக்கு. ஏன்னா எங்கள் தாத்தா கொடுத்து, பாட்டி கொடுத்து, இல்லை எங்கள் பின்னால் தேவைப்படும் எங்களுக்கு சொத்து அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது பயன்பாட்டிலே இல்லை. அந்த தங்கத்தெல்லாம் வெளியே கொண்டு நீங்கள் வங்கியில் கொடுத்தீங்கன்னா அது 2-3% வட்டி தருவோம். 6 வருஷமா 5 வருஷமா 4 வருஷமா மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருன்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் மாதிரி ஒரு பத்திரம் கொடுத்து அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துருக்கலாம். அது செய்யறது மூலமாக அடுத்த 5 வருடங்களுக்கு தங்கத்தை இறக்குமதி செய்யாத அளவுக்கு அதனுடைய திட்டங்கள் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, இந்தியாவில் 30,000 டன் மக்களிடையே இருக்கிறதா கணக்கு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தங்கத்தை வெளியே கொண்டு வரது தான் புத்திசாலித்தனம். அதான் வருங்காலத்தில் அந்நிய செலாவணி இழப்பு எதுவும் இல்லாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்போ மத்திய அரசு சொல்வதன் மூலமா தங்கத்தினுடைய வாங்கும் அந்த முயற்சி அப்படிங்கிறது மக்களிடம் குறையும் பார்க்கலாமா? அது பெரிய அளவுல நகைக்கடை உரிமையாளர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கு அதனுடைய டாக் எப்படி இருக்கு? அதாவது தங்கம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தை ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோன்னு சொன்னா அவருடைய வீட்டில் அவ பாதுகாப்பா இருக்கணும், இல்ல அவளுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னா அதுக்கு தங்கம் தான் கொடுத்து அவங்கள நம்ம ஒரு பாதுகாப்பா, அதாவது நம்முடைய எண்ணங்கள் அது மாதிரி நம்ம அது மாதிரி அவனுக்கு கொடுத்து நம்ம ஒரு பழக்கப்படுத்திருக்கோம். அது நம்ம அதை நிறுத்தல முடியாது. ரெண்டாவது நிறைய திருமணங்கள்
திட்டமிடப்பட்டு எவ்வளவு சவரன் போடணுங்கிறதுக்காக அவங்களுடைய பணத்தெல்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு 10,000 ஒரு சவரனுக்கு ஏறிச்சுன்னு சொன்னா 12 சவரன் வாங்க திட்டமிட்டவர்கள் எல்லாமே இப்போ வந்துட்டு 11 சவரன் தான் வாங்க முடியும் அந்த காசை வச்சுட்டு. ஏன்னா அந்த அளவு விலை ஏறி இருக்கு. இது வந்து நிச்சயமாக எல்லாரையும் பாதிக்கும். இதெல்லாம் அவங்களெல்லாம் பாதிக்கிறதெல்லாம் தவிர்த்து விற்பனை குறையும் பட்சத்தில் அதையே நம்பி இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்கள் தங்க நகை பட்டறைகள் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். மற்ற இடத்துல கூட வேலை போய் பார்க்கலாம். ஆனால் பொற்கொள்ளர்களுக்கு அதை தவிர்த்து வேற எதுவும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து பரம்பரையா செய்ய தொழில், வேற யாரும் செய்ய முடியாது. அவங்களும் வேற தொழில் பண்ண முடியாது, அந்த தொழிலை நம்ம போய் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கைவினை, அதாவது கையால் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள், அதனுடைய அந்த திறன் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாதவாறு மீண்டும் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த வரியை வந்து மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும். இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தங்கத்தினுடைய அந்த இறக்குமதியை குறைச்சா, இப்போ நீங்க 700 டன்ல இருந்து 300 டன் குறைச்சா அது பற்றாக்குறையாகி அதிக விலைக்கு விற்கப்படுமா, அல்லது எப்பொழுதும் இருக்கக்கூடிய அதே ரேட்டு தான், வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ரேட் தான் இருக்குங்களா? தங்கத்தை பொறுத்தவரை சர்வதேச விலை என்னவோ அந்த விலை தான் விற்க முடியும். கூடுதலான விலைக்கோ அல்லது ஒரு சந்தையில அதிகமான விலைக்கெல்லாம் விற்கவே முடியாது. ஏன்னா அது சர்வதேசனுடைய விலை தான் அது வந்து நிர்ணயம் செய்யப்படும். நம்ம கிட்ட இருக்க தங்கத்தையே மறுசுழற்சி முறையில் கொண்டு வந்து பழைய நகைகளை வந்து மீண்டும் உருக்கி புதிய நகைகளை செய்ததுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் உண்டாகும். அதே நேரத்தில் இறக்குமதி வந்து குறையும் பட்சத்தில் நம்முடைய அன்ன செலாவணியும் பாதுகாக்கப்படுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதை வந்து அரசு கண்டிப்பாக பரிசீலனை செய்து இதை வந்து நல்ல விஷயமா எடுத்து இதை நடைமுறைப்படுத்தினால் இந்திய நாட்டுக்கு வந்து பொருளாதாரத்தில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காணும். ஏற்கனவே வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால 8,000 ரூபாய்க்கு வரைக்கும் விலை உயர்ந்திருக்கிறதா பார்க்கிறோம். வரக்கூடிய நாட்களில் தங்கம் வந்து விலை உயருமா, இல்ல இப்ப இந்த அடுத்த ஒரு வருடத்திற்குன்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு தங்கத்தை வாங்குறத குறைச்சுங்கன்னு சொல்லி. அப்போ நம்ம அதை எப்படி இமேஜின் பண்ணோம் சார்? அதாவது இந்த விலை உயர்வு என்பது முழுக்க வரியின் மூலமாக ஏற்பட்டதை ஒழிய சர்வதேச விலை நிலவரத்தில் எந்தவித மாற்றம் இல்லாத சூழ்நிலையில் கூட இந்தியாவில் தங்கம் விலை ஏறுக்குன்னா இது வந்து நம்முடைய அறிவிப்பின் காரணமாக வரி விதிப்பு அதன் காரணமாக தான் ஏறிக்க தவிர சர்வதேச விலை ஏறல. இப்பொழுது விலை ஏறுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போர் முடியும் வரை தங்கத்துடைய விலை ஏற்றம் இறக்கத்துடன் மட்டுமே இருக்கும். இந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு மீண்டும் தங்கம் விலை பெரிய அளவில் உயரும். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் பெரிய அளவில் கண்டிப்பாக உயரும். போர் முடிவுற்ற பிறகுதான் உயரும். ஏனென்றால் இப்பொழுது எல்லா முதலீடுகளும் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்து வருகிற காரணம் கச்சா எண்ணெய் மிக அபரிதமாக உயர்ந்து கொண்டு வருகிறது அதனுடைய பங்குச்சந்தை. அதனால சர்வதேச முதலீட்டாளர்கள் கச்சா எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெயுடைய பங்குச்சந்தையில் வந்து பெரிய வந்து முதலீடு செய்யறாங்க. அதனால தங்கத்தின் மீது முதலீடு செய்யாதனால அதனுடைய விலை ஏறல. ஒருவேளை போர் முடிவு ஏற்பட்டால் கச்சா எண்ணெய் விலை குறையும். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய கச்சா எண்ணெயிலிருந்து முதலீடுகளை எடுத்து மீண்டும் தங்கத்தில் முதலீடு செய்ய தொடங்கும் போது தங்கம் சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் வந்து உயரும். அதில் எந்தவித மாறுபாடும் இல்லை. இந்த வருட இறுதியில் 1 கிலோ 2 லட்சம் ரூபாய் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஓகே சார், தேங்க்யூ சார்.